என்ன இன்டர்வியூ போகணும் சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டு உசு புத்து சென்ட் அடிச்சிட்டு இருக்க. துணிய சரியா அலசாம இஸ்திரி கொடுத்துட்டு இருக்கானுங்க. கப்பு நாத்த தாங்க முடியலப்பா. இவனுக்கு இஸ்திரி சார்ஜ் 8 நான் சென்ட் அடிச்சுக்கிறதுக்கு 500 ரூபாய் வேண்டி இருக்கு. இவனுங்களுக்கெல்லாம் இவ்வளவு திமிரா போச்சு இல்ல? ஆமா திமிருதான்ப்பா. ஏன்னா உன் வீட்டுல பாதாம் கீரை முட்டை பரோட்டா குருமா கொடுத்த பாரு, அதனால திமிரு. இந்த துணியெல்லாம் தேய்ச்சா கையில ஸ்கின் டிசீஸ் வந்துருடா. எந்த தேய்ச்சிட்டா தேய்க்கிறேம்மா. உங்களுக்கு முன்னால வந்தவங்களுக்கு எல்லாம் தேய்ச்சிட்டு உங்களுக்கு நான் பின்னால தேய்க்கிறேன். சீக்கிரம் தேய்ப்பா. இருப்பா, முதல் சட்டையை ஒண்ணுதான் தேய்ச்சிட்டு இருக்கேன். ஒரு சட்டை தேய்க்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது பார். இந்தா ஏன்பா இந்த சட்டையை போட்டு எங்கப்பா போக போற? சும்மா அண்ணா நகர ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருவேன். ஏண்டா நீ சும்மா அண்ணா நகர ஒரு ரவுண்டு சுத்துறதுக்கு நெய்வேலியில சுரங்கம் வெட்டி நிலக்கரி எடுத்து அதை நெருப்பாக்கி பிலாய் உருக்கு சாலையில இரும்பு வாங்கி அதை இஸ்திரிப்பெட்டி செஞ்சு மேட்டுப்பாளையம் வெஸ்கோ மில்ல ரேயான் நூல் வாங்கி அதை ஒருத்தர் நெஞ்சு ஒரு டெய்லர் தைச்சு நான் தேய்ச்சு கொடுத்தா நீ சும்மா அண்ணா நகர ஒரு ரவுண்டு சுத்திட்டு வருவேன். நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு இது தாங்குமா? நீ செய்யறது சரியா? இது தகுதியா? ஏண்டா இது உங்க ஒப்பங்க ஓத்தால கேக்குறதே இல்லையா? ஏன் காசு கொடுக்கல? சும்மாவா தேய்க்கிற? என்னடா போலாத காசு? 50 பைசா கொடுக்குற. விலைவாசி என்ன? 1 கிலோ தக்காளி 25 ரூபா, அரிசி 12 ரூபா, எண்ணெய் 40 ரூபா. நீ கொடுக்குற 8 கட்டுப்படி ஆகுமா? ஏதோ போறா போகுது பொது சேவை செய்யறோம். பொல்லாத பொது சேவை இவரு செய்யறாராம். போயிரு குறுக்கு மேல மிதிச்சிடுவேன். போமா, இன்னைக்கு ஒரு நாளைக்கு புடவை உதறி கட்டிட்டு போ. போடா, இவர் சட்டையை தேய்ச்சி போட்டா தான் இந்தியா முன்னேற போகுது. ஏன் ஒரு சட்டைக்காக இந்தியாவில் இருக்கிறீங்க? இழுப்புண்டா. சட்டைன்னா என்ன சாதாரண சட்டையா? நான் தேய்ச்சி கொடுத்த சட்டையை போட்டு போவான். இவனோட 4 பேர் சேருவானுங்க, கஞ்சா அடிப்பானுங்க, தண்ணி அடிப்பானுங்க, காலேஜ் வாசல்ல போய் நின்னுட்டு வர்ற போற பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுவானுங்க. பொண்ணுக்கு அண்ணனோ தம்பியோ இவனை போட்டு அடிப்பான், இவன் அவனை போட்டு அடிப்பான். பொக்குன்னு ஒண்ணு போகும். கடைசியில ரத்தக்கரை படைஞ்ச சட்டைன்னு சட்டையை எடுத்துட்டு போய் ஐஜி ஆபீஸ்ல வச்சு பிரிச்சு பார்த்துட்டு சட்டையை விட்டுருவானுங்க. அதுல வண்ணாங்குறி இருக்கான்னு இங்க புடிச்சு பார்த்து என்ன புடிச்சு கொண்டு போய் 30 நாள் ரிமாண்ட்ல வைப்பானுங்க. ரிமாண்ட்ல வச்சு உத கொடுப்பானுங்க. ரிமாண்ட் உத கேட்டிருக்கியா நீ? வரவன் போறவெல்லாம் மிதிப்பான். இது எனக்கு தேவையா? தயவு செஞ்சு சொல்றேன், என் கடையில சட்டை தேய்ச்சிட்டு போறவங்க எல்லாம் கரெக்டா அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. இந்தாங்கண்ணே, ஞாயிறு 10 ரூபா கொடுக்கணும். 4 ரூபா 10 காசு கொடுத்துருக்காரு. 5 ரூபா 90 காசு பின்னாடி தரம்னாரு. பின்னாடின்னா என்ன? அவர் வீட்டுக்கு பின்னாடியா? இல்லண்ணே, பின்ன அவர் கடைக்கு பின்னாடியா? அப்புறம் தாருண்ணே. அப்புறம்னா எப்பறம்? நீங்க வா. என்ன வாயில குருமா வாசனை அடிக்குது? அது வந்து ஞாயிறு ஹோட்டலுக்குள்ள போனா அந்த வாடப்பட்டிருக்கோம். அங்க என்ன குருமாவை கரைச்சு உன் வாயில ஊத்துறாங்களா? உண்மையே சொல்லு படுவா, உன்னை உரிச்சிருவேன். இல்ல, ரொம்ப பசியா இருந்துச்சு. 2 புரோட்டா குருமா கொஞ்சம் ருசி பார்த்தேன். பில்ல எவ்வளவு? 5 ரூபா 90 காசு. அதான் அந்த 5.90 புடிச்சிட்டு ஞாயிறு உன்னை வெளிய விட்டுருக்கான். காலையில நேரம் 10 இட்லி 5 பூரி செட்டு பொங்கல் எல்லாம் தின்ன. அதுக்குள்ள உனக்கு என்ன பசி? உழைச்சாத்தான் பசிக்கு. என்னப்பா ஆளு புதுசா வந்தாரே உங்க எஸ்பி, ஆள் எப்படி இருக்காரு? அவர் எந்த நோக்கத்துக்காக வந்தாரோ அது நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. ஆரம்பத்துல அப்படித்தாப்பா இருப்பாங்க, அப்புறம் போக போக கை நீளும். இத பாருங்க, இந்த கை நீளுது கால் நீளுதெல்லாம் எங்க எஸ்பி கிட்ட நடக்கவே நடக்காது. கவர் நீண்டா வாங்கி வச்சுக்குவாரா? இதெல்லாம் இந்த கவர்மெண்ட்ல இந்த கவர்மெண்ட்ல கை நீண்டா கால் போயிடும், கால் நீண்டா கை போயிடும். ஏன் அவர் என்ன மதுரை வீரனா மாறி மாறி போறதுக்கு? சும்மா இருக்கண்ணே, நீங்க போங்க சார். என்னன்னு நீங்க அவர்கிட்ட போய்? ஓஹோ, நாங்க 2 பேரும் உலக சண்டை போட்டோம், அதை நீங்க சமாதானப்படுத்தி வச்சிட்டீங்க. இவர் பெரிய கொய்யா, வளைகுடா போற வாபஸ் வாங்கிட்டாரு. போடா வேண. அதுல என்ன, முதல்ல ஆரம்பத்துல எனக்கு கை சுத்தம் கால் சுத்தம்னு சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தா கழுத கட்டா புட்டிச்சவரு. என்னடா என்ன உதச்சிருச்சு? பின்ன உதைக்காதா? அத போய் திட்டுறிய கழுத கட்டா குட்டிச்சவருன்னு. அது எப்படா கெட்டுச்சு? கெட்டது பூரா நீங்க. காய்ச்சின சாராயம், காய்ச்சாத சாராயம், வெந்த சாராயம், வேகாத சாராயம், ஊற வச்சது ஊற வைக்காது எல்லாத்தையும் குடிச்சு இவனுக்கு கெட்டுவிட்டு ஒரே வார்த்தையில கழுத கட்டா குட்டிச்சவரு பழி அது மேல போடுறது. அது என்ன வாங்கின கடனை இல்லன்னு சொல்லிச்சா? இல்ல உங்கள மாதிரி எலெக்ஷன் திருட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சுதா? இன்கம் டாக்ஸ் கட்டலையா? தப்ப பூரா இவனுக்கு பண்ணிவிட்டு கழுத கட்டா குட்டிச்சவரு பழி அது மேல போட்டுறது. ஏய், இன்னைக்கு ஒரு கழுதைக்கு தெரிஞ்சது உதையோட விட்டுருச்சு. இதுவே எல்லா கழுதைக்கும் தெரிஞ்சு அத்தனை கழுதைகளும் யூனியன் வச்சு மீட்டிங் போட்டு உதைக்க ஆரம்பிச்சதுன்னா இந்தியாவில் இருக்கிற 85 கோடி பேருக்கு முட்டிக்கால கிண்ணம் இருக்காது மகனே. அப்புறம் ஏன் கழுதை கட்டா குட்டிச்சவர்னு சொல்றாங்க? அடே, மொத்தமா ஒரு குடும்பமே கெட்டு போய் வீடே குட்டிச்சவராகி போச்சு. அதுக்குள்ள போய் பாவம் இந்த கழுதை 2 இருக்கு. அதை இவனுக்கு உல்டா பண்ணி கழுத கட்டா குட்டிச்சவரு பழி இது மேல போட்டானுடா. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு. நீங்க இங்க இருக்க கூடாது, என்ன ஜப்பான் பக்கத்துல இருந்திருக்கணும். இருக்கணும் தான், விட மாட்டேன்னு இழுக்கிறீங்களே. அங்க பாரு இஸ்திரி வண்டி, அந்த பக்கம் மட்டும் நீ போவே போவாத. ஏங்க? தேய்ச்சிருவானுங்க.
அந்த கருப்பனும் கழுதையும் பண்ற லொல்லு இருக்கு, அது தாங்க முடியல. கழுதை என்ன பண்ணுது? அது நீட்டி பாட ஆரம்பிச்சதுன்னா அதையே காம்போதி ராகம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. சுத்துப்பட்டி 20 மைலுக்கு எந்த சங்கீத வித்வானும் குடியிருக்கவே முடியல. சரி, அதத்தான் விடு. அங்க ஒரு பன்னி பையன் இருக்கான். அவன் மூக்க உறிஞ்சுக்கிட்டு எந்த வீட்டுல கெண்ட எந்த வீட்டுல கெளுத்தின்னு கண்டுபிடிச்சான். அநேகமா போற போக்க பார்த்தா அந்த பன்னி பையன் அடுத்த ஜென்மத்துல போலீஸ் நாயா தான் பிறக்க போறான்னு நினைக்கிறேன். போய் கருப்பு பண்ணிங்கிறான். இவன் ஒரு வெள்ளை பண்ணின்னு இவனுக்கே தெரியல. உங்க 2 பேரையும் நான் பிரிச்சு காமிக்கிறேன். வெரி குட் சாங் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ரசனை கட்ட நாயே கேக்குறியா நீ? அதை விட ரசனையா நான் ஒண்ணு சொல்றேன். என்ன? எஸ் வீட்டுல புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு வந்திருக்கேன். அது ஏட்டு முறை பொண்ணு இல்லன்னு டூப்பிட்டு இருக்கான். என்னது? ஆமாண்ணே, சென்ட்ரல் ஸ்டேஷன்ல தனியா அழுதுகிட்டு இருந்திருக்கு. அத நைஸா ஓடிட்டு வந்து எஸ்பிட்ட எங்க மாமா பொண்ணு போய் சொல்லிருக்கானே. அட பரதேசி நாயே. அது மட்டுமா, நீங்க டாப்பர் வாயனா நான் பாப்பர் வாயனா? யாரா சொன்னது? அவன் தான் சொன்னான். அந்த அவுட்ட கடிச்ச பண்ணி என்ன அப்படி சொன்னானா? ஆமா, தகடு தத்துன்னு சொல்றானே உங்களை. நான் எப்படா தகடு வித்தேன்? இல்லண்ணே, அப்படி பேசுறானே. நீங்க சொல்லலாம் என்ன அந்த தலையா இந்த தலையான்னு. அவன் சொல்றான், டே மேகா தலையா, டே பேரிக்கா தலையா, டே பரட்ட தலையா. டேய் மூஞ்சில அப்படியே இஸ்திரி வச்சு தேய்ச்சிருவேன். அவன் சொன்னானா இல்ல அவன் சொன்ன சாக்கில நீ சொல்றியா? ஐயோ, நம்ம கழுது மேல சத்தியமா சொல்றேன்னு. டேய் என்ன நம்ம கழுதியா? அதுல பங்கு இருக்கா உனக்கு? இல்லண்ணே, உங்க கழுத. அந்த பொண்ணு வரும், லேசா பேசி பாருங்க. லேசான்னா எப்படி வாயில கொசுவல போட்டுக்கிட்டா? காதோரம் பேசி பாருங்கண்ணே. காதோரமாவா? முதல்ல இத பொட்டி போட்டு கொடுங்க. ஓஹோ, ஹை ரஜினி, பிரபு, கமல். இவங்க எல்லாம் நம்ம கஸ்டமருங்க. ஆமாங்க, அண்ணன் சொல்றது 100க்கு 100 உண்மை. உங்களை கூட்டிட்டு வந்து ஆழி சொல்லிருப்பானே, உங்களை முறை மாமன் பொண்ணுன்னு சொல்ல சொல்லி. அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? பூந்தோட்டம் நீயி, காவல்காரவன், இடையில வேலிகாத்தா முள்ளு நான் சொல்லிருப்பானே. நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றீங்க. அவன் பிளடி ராஸ்கல்ங்க. அவன் பிராடு. உங்கள மாதிரியே 3 பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து அதுல 2 பொண்ணுங்களை ஏமாத்தி கண்ணீர் கம்பெனியா விட்டாருங்க. பாவம் என் கடை முன்னால வந்து அழுதுகிட்டு நின்னுருக்கு. நான் ஃபீல் பண்ணி அதுகளுக்கு பஸ் சார்ஜ் கொடுத்து அனுப்புனேன். ஆனா ஒரு பொண்ணை மட்டும் நான் பெரிய ஸ்டார் ஆக்கிட்டேங்க. எங்க என்னையும் ஸ்டார் ஆக்கிடுங்க. ஆனா ஸ்டார் ஆக்குறது எனக்கு சாதாரணமான ஒரு மேட்டருங்க. என்னடா சொன்னாங்க, பாரதி ராஜா, பாலச்சந்திர, பாக்கியராஜ், கங்கை அமரன் இவங்க எல்லாம் வந்து நம்ம கிட்ட தாங்க துணி தேய்ச்சி போட்டு போவாங்க. அவங்க கிட்ட சொல்லி நான் உங்களை ஸ்டார் ஆக்கிடுறேங்க. கண்டிப்பா ஸ்டார் ஆக்கிடுங்க. உங்களை நான் ஸ்டார் ஆக்கிட்டு தாங்க இஸ்திரி போட்டியவே தொடுவேன். ஆமா, உங்களை பத்தி இவ்ளோ சொல்றீங்களே, சார் யாருங்க? மேடம். டேய் படுவா, நீங்க இப்படி வாங்க. சாரு அவரு பெரிய சாருங்க. சார பத்தி சொல்றதுன்னா ஒரு பெரிய புக்கே போடலாங்க. ஆனா அவரை பத்தி ஒரே லைன்ல சொல்றதுன்னா சைதாப்பேட்டை ஆத்துல அழுக்கு துணி துவைக்கிற நாய்ங்க, வேலைக்கார பையன். இத சொன்ன உங்களுக்கு மூஞ்சில காரி துப்புறான்னு தோணுங்க. துப்பணும் போல இருக்கு. வேணாங்கப்பா, விட்டுருங்க. இந்தாங்க, இந்த ஸ்ப்ரே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களே அடிச்சு விடுங்க. பாய் 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 பாய். இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. இப்ப எதுக்கு நீ வந்து நின்ன? புல் ட்ரவுசர் மாதிரி வந்து நின்னு அவன் மூஞ்ச பாக்க கூட மறைச்சிட்டேன். டேய் எனக்கு தெரியும்டா, வேலை பாடுறா வேலை பாடுறா. உங்கள்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசுங்க. துணியில அழுக்குப்பட்டா வாஷிங் பவுடர் நீர்மா, உங்க மனசுல அழுக்குப்பட்டா அழுக்குப்பட்டா அதை சொல்லிட்டாங்க ஓடியாந்த. அந்த இஸ்திரி வண்டிக்காரன் என்ன சொன்னா, சைதாப்பட்ட ஆத்துல அழுக்கு துணி துவைக்கிறான்னு சொன்னான்ல. ஆனா அவன் எங்க இருந்து வந்தா தெரியுமா? எங்கேயோ பெஞ்ச மழையில சைதாப்பட்டுல வெள்ளம் வந்துச்சுல, அதுல அடிச்சுட்டு வந்தான். நான் தான் தூக்கி விட்டு குளிப்பாட்டி வாந்தி எடுக்க வச்சு 2 கும்பு கும்பி இஸ்திரி போட்டு ஒரு இஸ்திரி வண்டி வாங்கி கொடுத்து நான் பெரிய ஆளாக்கி விட்டேன். அவன் என்ன சொல்றாங்க, ஆனா எங்க ஆளுக்க துணியத்தான் வீட்டுக்கு விட்டு மாத்துவாங்க, இவன் ஆளவே மாத்துவாங்க. அப்புறம் என்ன சொன்னாரு, டைரக்டர் பாரதிராஜா தெரியும், பாக்கியராஜ் தெரியும், எங்க அமரன் தெரியும் சொன்னார்ல. அவங்க வீட்டு வாசப்படி வச்சிருப்பாரா? சரி, அதை விடுங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு இவர் தான் தைக்கிறாராமா. அவருக்கு மட்டும் தெரிஞ்சது அங்கிருந்து பறந்து வந்து வண்டி மேல விழுந்து வண்டியை அப்பளமாக்கிடுவாரு. நானும் பாக்குறேங்க, இந்த வெளியூர்ல இருந்து திருட்டு ரயில்ல வரவன், கட்ட வண்டியில வரவன், போட்ல வரவன் எல்லாரும் பெரிய ஆள் ஆயிடுறாங்க. ஆனா நாங்க உள்ளூர்காரங்க மட்டும் அப்படியே இருக்கோம். ஐயோ, ஏங்க வருத்தப்படுறீங்க? உங்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க. ஒரு பொண்ணு? இல்லங்க, அனாதைங்க. அப்பா அம்மா? பாவா, அவங்களும் அனாதைங்க. அழாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். இனிமே நீங்க அனாதையே இல்ல. நிஜமாவா? ஆமாங்க. சாரி கொடுங்க. அடப்பாவி, நான் ஓட்டிக்கிட்டு வந்த பொண்ண நீ மடக்கிட்டு இருக்கியா? டேய் பண்ணி, உன்னை நான் பாத்துக்கிறேன்.
சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உண்மையாவா? அந்த வெள்ளை பண்ணிக்கிட்டையும் கருப்பு பண்ணிக்கிட்டையும் எஸ்கேப் ஆகிட்டியா? நம்ம காதல் கஞ்சி போட்ட காட்டன் பேண்ட் மாதிரி அல்ல. கஞ்சி போட்டாலும் போடாட்டாலும் எப்பவும் நிமிர்ந்து நிக்கிற ஜீன்ஸ் பேண்ட் மாதிரி. எங்கடா வந்தீங்க? திடீர்னு கழுத கத்துச்சே. கழுத திடீர்னு கத்தாம இன்விடேஷன் அடிச்சு வீடு வீட்டு குடுத்துட்டு கத்துமா, இல்ல பீச்சில் மீட்டிங் போட்டு கத்துமா? அது இஷ்டம், அது கத்துச்சு. நீங்க எதுக்கிட்ட வந்தீங்க? இல்ல திருடங்கன்னு பூத்துட்டான்னு பார்த்தோம். திருடுறத நீங்க தான், அப்புறம் பூடுறதுங்க. நீங்க எதுக்கிட்ட வந்த? நான் காலையில துணி எல்லாம் அயன் பண்ணேன். அண்ணா நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க கேட்டு போலாம். ஏன் கேட்டு ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு போலான்னு வந்தீங்களா? இது என்ன கல்யாண சத்திரமா? வேணா தம்பிகளா, என்ன ஃபாலோ பண்ணாதீங்க. பாத்தீங்களா இஸ்திரி பாக்ஸ், இத மூஞ்சில வச்சு ஒரே இழுவ, கண் எது மூக்கு எதுன்னு தெரியாது, ஒரே பலகரேஞ்சுக்கு ஆகிடுவீங்க. போயிடுங்க. தனினே நீ ஏன் கத்துன? நமக்கே ஜோடி இல்லையே, இவனுக்கு எதுக்கு ஜோடின்னு கத்திருக்கிற? விடிட்டு ஓ மூஞ்சில வச்சு தேய்க்கிறேன் பாரு. ஏங்க, நீங்க எங்க இருந்து வந்தீங்க, நான் எங்க இருந்து வந்தேன். நாம 2 பேரும் ஒன்னாயிட்டோம். இனிமே அந்த ஆண்டவன் வந்தா கூட நம்மள பிரிக்கவே முடியாது. ஆமா, ஆண்டவனுக்கு வேற வேலை இல்ல பாரு. யார் யார் ஒண்ணு சேர்றாங்க, அவங்கள பிரிக்கலாமா சேர்க்கலாமாங்கிறதான வேலை. அது என்ன சினிமாவில காதலர் ஒண்ணு சேர்ந்தாலும் சரி, டிராமாவில காதலர் ஒண்ணு சேர்ந்தாலும் சரி, நம்மள பிரிக்க ஆண்டவனாலேயே முடியாதுங்கிறீங்க. ஆண்டவனுக்கு இதுதான் முக்கியமான வேலையா? இப்ப நாட்டில் இருக்கிற விலைவாசிக்கும் குழப்பத்துக்கும் ஆண்டவன் ஜனங்க கிட்ட சிக்கவே மாட்டான். அப்படி நம்ம 2 பேரையும் பிரிக்கணும்னு நினைச்சா, என்கிட்ட இருக்கிற கருப்பு பண்ணி உன்னை கூட்டி வந்தானே ஆட்லி ஒரு வெள்ளை பண்ணி, அவங்க 2 பேரும் பிரிக்க நினைச்சாதான். நீ கவலைப்படாத, அவங்க 2 பேரும் பிரிக்கூடாம என் 2 காலாலே போட்டு மிதிச்சிடுறேன். நீ வா கண்ணே. கண்ணே, ஒரு சலவ தொழிலாளிய கல்யாணம் பண்ணிக்கு போறமேன்னு உன் மனசுக்குள்ள ஏதாவது சஞ்சலம் இருக்கா? உங்க சலுகையை விட உங்க மனசு வெள்ளை. ஓ, அதுவும் சாதாரண வெள்ளை இல்ல, சொட்டு நீல வெள்ளை. சொட்டு நீலண்டோ ஆக சொட்டு நீலண்டோ டட்டடாடடா ஆக டட்டடாடடா சொட்டு நீலண்டோ சொட்டு நீலண்டோ. என்னங்க சார் அதெல்லாம்? யார் மேன்? வாட்ச்மேன். ஏன் சார் பப்ளிக் பார்க்ல வயசு பொண்ணுங்க பையனுங்க எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, நீங்க 2 பேரும் ட்வீட் பாடிட்டு இருக்கீங்க. என்ன சார் அதெல்லாம்? இன்னைக்குதான் அவளுக்கு எனக்கு தனியா சந்திக்க நேரம் கிடைச்சது. ஒரு 2 லைன் பாடிக்கிறேன். ஆமா சார், இப்ப பாடுவீங்க, அந்த அம்மாக்கு மூடு வந்து எழுந்து ஓடுவாங்க, பின்னாடி நீங்களும் ஓடுவீங்க, புல்லு மேல படுத்து பொருளுவாங்க, நீங்களும் ஆசிரியர் பொருளுவீங்க, அங்க கஷ்டப்பட்டு உடச்சு வச்சிருக்க கொடியை பிடிங்க, அந்த அம்மா இடுப்புல போட்டு தயிர் கிடவீங்க. நீங்க 2 பேரும் ட்வீட் பாடுறதுக்கு நாங்க பார்க்க வச்சிருக்கோம். அப்புறம் சூப்பர்வைசருக்கு யாரையா பதில் சொல்றது? பதில் எழுச்சி வெளியே போங்க. தம்பி ஒரு லைன் பாடி போயா அண்ணா, அடிச்சா நாங்க போயிடுறோம். தடி எடுத்தாயா வேலை நடக்குது. ராஜா இங்க உட்காரு, இங்க யாருமே வரமாட்டாங்க, நம்ம 2 பேர் மட்டும்தான். ஏதாவது கேள்வி கேளு, நான் பதில் சொல்றேன். என்ன கேக்குறது? ஆட சினிமாவெல்லாம் பாக்குறது இல்லையா? ஹீரோனி ஏதாவது கேப்பா, ஹீரோ பதில் சொல்லுவான். இந்த அருகு புள்ளியாவது முடிய வாயில் வச்சுக்க. சார் அப்படி போய் பேசுங்க சார், நான் கிரிக்கெட் விளையாடணும். நீங்க அப்படி போய் கிரிக்கெட் விளையாடுறா, நாங்க இங்க பேசணும். நீங்க அப்படி போய் பேசுங்க சார், உங்க வாழ்க்கைய பத்தி. வாழ்க்கை முக்கியமா கிரிக்கெட் முக்கியமாடா? 2 ஒண்ணுதான் சார். எப்படா? நாங்க பந்து பேட்டால் அடிப்போம். இந்த விஷயம் உங்க வீட்ல தெரிஞ்சா உங்களை ஜோட்டால் அடிப்பாங்க. நாங்க வெளியூருக்கு விளையாட போவோம், நீங்க வெளியூருக்கு ஓடி போயிடுவீங்க. எங்க ஆட்டத்துல டிரா உண்டு, உங்க வாழ்க்கையில டிராஜடி எண்டு தான் உண்டு. நீங்க உருப்படவே மாட்டீங்கடா. பிஞ்சில படுத்துக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறியா? இதுக்கு பிஞ்சில படுத்ததுக்கு இல்ல, வெம்புறதுங்க, நொந்து நூலா போனதுங்க. நீங்க இருங்கடா, இஸ்திரி போட கடப்பக்கம் வாங்க, உங்க மூஞ்சில இஸ்திரி போட்டு விடுறேன். வந்துரு. இது நாடா சுடுகாடா ஐயா? ஒரு பொம்பளை ஆம்பளை தனியா பேச விட மாட்டேங்கிறானுங்க. இங்கேயாவது யாரும் வரமாட்டானுங்கன்னு நினைக்கிறேன். கண்ணே அண்ணா என்னங்கடா? இந்த இடத்த விட்டு கொஞ்சம் எந்திரிக்கீங்களா? எதுக்குடா? நாங்க கேபிள் டிவி காரங்க, அண்டர் கிரவுண்ட்ல வெட்டி கேபிள் கனெக்ஷன் கொடுக்கணும், அதுக்கு வந்துட்டாரு. கேபிள் மேலதான போடுவாங்க. அண்ணா மேல போட்டோம்னா அவன் பின்ன சொருகி ஓசிலே படம் பார்த்துட்டு போயிடுறாங்க, அதனாலதான் நான் கேபிள் அண்டர்ல போடுறேன். விவரமா வேற திருட்டுத்தனத்தை பண்றீங்க. அதான் சர்க்கார்ல வாரத்துக்கு டிவியில 5 படம் போடுறாங்களே, நீங்க வேற சர்க்காரப்பா? அதே சர்க்கார் தான், விஞ்ஞான வளர்ச்சியை தடுக்காதீங்க. விஞ்ஞானத்தை நீயா கண்டுபிடிச்ச? ஆளை பாடுறா. எவனாவது வட்டிக்கு பணம் வாங்கி படம் எடுத்திருப்பான், அதை 8 ரூபாய்க்கு கேசட்ல வாங்கி வீடு வீட்டு கேபிள்ல போட்டு சில்லறையை வசூல் பண்ணி மஞ்ச குளிப்பீங்க. டேய் நீ சொந்தமா படம் எடுத்தா தெரியும்டா, அன்றாயில இருந்து உள்பாவோட வரைக்கும் அந்து போயிடு. எவனா கேபிள் இந்த பாருடி, இனிமே நம்ம சந்திப்பு தரமார்க்கத்திலே கிடையாது, எல்லாம் சப்வேலயே சந்திப்போம். வா. யாராவது போலீஸ் தூங்கும் போது ஏன்டா கத்துற? இங்க போல போலீஸ் எங்க? போலீஸ்? டேய் 2 நாளா இவனுங்கிற ஆளைய காணோம். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அரஸ்டா? எதுக்குயா? இவளோட நீ டீப்பா பழகுனல, அதுக்குதான். யாருப்பா?
எங்க டிபார்ட்மெண்ட்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக குட்ட குருசாமியால அனுப்பப்பட்ட பெண் உளவாளி. இவள நீதானே என் சென்ட்ரல் ஸ்டேஷன் கூட்டி வந்த? நான் கூட்டிட்டு வருவேன். நாங்க லவ் பண்ண கூடாதா? கூட்டிட்டு வர்றது எங்க கடமை. நீங்க லவ்ஸ் பண்றது உங்க கடமை இல்ல. இப்ப என்ன பண்ணணுங்கிற? நடையா சென்ட்ரல் ஜெயிலுக்கு. எனக்கு இது வேணும்பா. அண்ணே நீங்க போயிட்டு வர ரொம்ப நாளாச்சுண்ணா. நான் என்ன செய்யறது? இந்த கழுதையை வித்துட்டுமா, வண்டியை பிரிச்சு வேற கடையில போட்டுட்டுமா, இந்த ரேடியோவும் இஸ்திரி பெட்டியும் காயில கடையில போட்டுட்டுமா, எனக்கு விவரம் சொல்லிட்டு போங்க. ஒரு 2 நிமிஷம் அவகாசம் கொடுக்குறீங்களா? தம்பி கிட்ட நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். டேக் யூ ஓன் டைம். நீங்களும் கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. Okay, thank you. வாங்க தம்பி. இப்படி விவரம் சொன்னா தான் எனக்கு புரியும். நைஸா சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஐயா, பெரியவங்களே, சின்னவங்களே, என் கடையில கடனுக்கு இஸ்திரி போட்டவங்களே, எல்லாம் நல்லா கேட்டுங்க. ஒரே ஒரு கழுதையே ஒரு இஸ்திரி பாக்ஸையும் வச்சு ரொம்ப ஸ்டைலா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். அது பிடிக்கலையா? சென்ட்ரல் ஸ்டேஷன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து மறுபடியும் சென்ட்ரல் ஜெயிலுக்கே கூட்டிட்டு போறாங்க. இதுல இருந்து ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. சென்ட்ரல் ஸ்டேஷன்ல எவன் அழுதுகிட்டு இருந்தாலும் கைய புடிச்சு கூட்டிட்டு வந்துடாதீங்க. போலாங்களா தம்பி? தம்பி கிட்ட எல்லா விவரமும் கரெக்டா சொல்லிருக்கேன். அதுபடி அவன் அக்கா பிரிச்சு நடந்துக்குவான். பாத்தீங்களா தம்பி? போயிட்டு வாங்க. ஆமா. இந்த ஆளுக்கு மட்டும் ஆயில் தண்டனை கிடைச்சிட்டா பிள்ளையாருக்கு 101 தேங்காய் உடைச்சிருவேன்.